வணக்கம். சட்டசபையில் விஜய்க்காக வரிந்து கட்டி கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி ஒரே வார்த்தையில் ஆஃப் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். ஆடி போன அதிமுகவினர். அப்படி சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கரூர் சம்பவம் தொடர்பாக காரசாரமான விவாதம் நடைபெற்றது. குறிப்பாக விஜய் மற்றும் தாவேகாவிற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். அதன்படி ஒரே இரவில் 39 பேருக்கு எவ்வாறு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது என்றும் ஏன் இவ்வளவு அவசரம் என்றும் கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேலும் கள்ளக்குறிச்சியில் சென்று கள்ளச்சாராயத்தில் பலியான நபர்களின் குடும்பங்களை பார்க்காத ஸ்டாலின் இங்கு மட்டும் ஏன் சென்றார் என்றும், அமைச்சர்கள் அங்கு செல்லாத போது இங்கு மட்டும் அமைச்சர்கள் செல்வது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாது கரூர் சம்பவத்தில் திமுக அரசை குற்றம் சாட்டி பல்வேறு கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பினார். அப்போது சட்டென எழுந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலடி கொடுத்தார். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கள்ளக்குறிச்சியில் பலியானவர்கள் பொறுப்பற்றத்தனத்தால் சொந்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியதால் தான் பலியானார்கள் என்றும், கள்ளக்குறிச்சி பற்றி பேசும் பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு நேரில் சென்றாரா என்றும், அந்த சம்பவம் நடந்தபோது நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் இங்கே சொல்லட்டுமா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த பதிலடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் ஆடிப்போயினர். அது மட்டுமல்லாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒன்றுவிடாமல் பதிலளித்தார். குறிப்பாக நான் எனது 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எத்தனை நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறேன் என்றும் பார்த்திருக்கிறேன் என்றும், இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள் தான் என்றும், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்துபவர்கள் அதற்குரிய சட்டத்திட்டங்களுக்கும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன என்றும், அப்படித்தான் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசினார். மேலும் கரூர் பரப்புரைக்கு தாவேகா கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட 12 மணியை கடந்து 7 மணி நேரம் தாமதமாக தாவேகா தலைவர் வந்துள்ளார் என்றும், இதுதான் நெரிசலுக்கு காரணம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சலசலப்பில் அதிமுகவினர் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தொடர்ந்து பாஜகவும் வெளிநடப்பு செய்தது. இன்றைய தினம் கரூர் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்ற இந்த நிகழ்வு பற்றியும், எதிர்க்கட்சியினர் கேள்விக்கு சளைக்காமல் தொடர்ந்து எழுந்து நின்று பதிலடி கொடுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.